அஸ்வின் ஆர்சி ரைடர் vlog. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு ரைடு பண்ண போகிறோம். கொஞ்சம் லாங் ரைடு தான். ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி போக போகிறோம். இன்னைக்கு போயிட்டு நைட்டு ஃபயர் கேம்ப்பு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிலாம் போயிட்டு நாளைக்கு கொஞ்சம் இடம் பார்த்துட்டு ரிட்டர்ன் நாளைக்கே வந்துடுவோம். முடிஞ்ச அளவுக்கு செம்ம ஃபன்னா இருக்கும் இந்த வீடியோ. நீங்க எல்லாரும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மற்றதெல்லாம் நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்றேன். ஏட்டுவார் நம்ம அட்லாஸ் ஏலகிரி ரைடு கிளம்பிட்டோங்க. பாய்மா. சரி, ஓகே. ஏட்டுவார் நம்ம கோ ரைடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விஷாரம் ஹைவேயில் இருக்காங்களாம். நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம விஷாரம் ஹைவேயில் போய் அவங்களோட ஜாயின் ஆகிக்கலாம். என்னடா ரைடு கிளம்புறேன்ட்டு வீட்டு பக்கமாக போகிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நவலாக் ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படியே போய்ட்டு நவலாக் ரூட்டில் போயிட்டு அப்படியே ஹைவேல விஷாரம் ஹைவேயில் ஜாயின்ட் ஆகி அப்படியே பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க நம்ம ரைடு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸுங்க நம்மளது ஏலகிரி. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வேறு லெவலில் ஃபன் பண்ணுவோங்க. செம்மையாக இருக்கும். ஏன்னா சிங்கிளாக போகும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கேங்காக போகிறதுனால வேறு லெவலில் இருக்கும் இந்த ரைடு. மறக்காமல் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ரைடு ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். சரி ஏட்டுவார், மற்றதெல்லாம் நான் ஹைவே ரீச் ஆகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு மற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஏட்டுவார், நம்ம ஹைவே ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு அங்கே அந்த சைடு கிராஸ் பண்ணோம் ரோடு. இந்த ரோடு கிராஸ் பண்ணோம்னா நம்ம பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். பெட்ரோல் போட்டு போயிட வேண்டியதான். நம்மளுக்கு இன்னும் ஏலகிரிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 107 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 10:52க்கு போயிடுவோன்னு போவோன்னு கூகுள் மேப் சொல்லுது. பார்க்கலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன். நான் எப்பவுமே ஃபுல்லாக வச்சுருப்பேன். இப்போ ட்ரை பண்ணிட்டேன் பெட்ரோல் ஃபுல்லாக. இன்றைக்கி நான் மைலேஜ் செக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் இப்போ போட்டுடலாம், டேங்க் ஃபுல் பண்ணிடலாம். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம ரைடுக்கு அதுக்கப்புறம் கிளம்பிடலாங்க. நம்ம பாய்ஸ் வந்து கிளம்பிட்டான்றானுங்க. வேலூர் வந்து மீட் பண்ணிக்கலான்ட்டானுங்க. அவங்க வேலூரில் இருக்கானுங்களா இல்லை இங்கே இருக்கானுங்களான்னு தெரில. பார்க்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம பிடிச்சிடலாம். நம்ம அவ்வளோதான். இந்த ரோடு கிராஸ் பண்ணோன்னு பெட்ரோல் போட்டு பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோதான். இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறது தான் ரொம்ப நேரம் ஆகுமே. சப்வே உள்ள போயிட்டு வந்திருக்கலாம் போல். ஹைவேலே இருக்கானுங்களா, க்ரீன் சர்க்கிள் தாண்டி வர சொன்னானுங்க. நான் டேங்க் ஃபுல் பண்ண பவர் ஏட்டுவார். சரி, பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பும் போது விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கேஷா? இப்போ பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பாய்ஸ் வர பிடிக்கணும். அவனுங்க வெயிட் பண்ணுறேன்ட்டு இருக்கானுங்க வேலூர் தாண்டி. சரிங்க, மற்றது அவனுங்களை நம்ம பாய்ஸ் ஆண்ட போயிட்டு மற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏட்டுவார் இன்னும் சேலம் பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் 230 கிலோமீட்டர்ஸ். கிருஷ்ணகிரி 125. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்கவே இல்லையே. இப்போ இன்னும் நம்ம பாய்ஸ் எவ்வளோ தூரம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளோட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறாங்க. பிடிச்சிடலாம் நம்ம.
இன்னும் நம்மளுக்கு ஏலகிரிக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 97 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் நம்மளுக்கு. இப்போ தான் நம்ம சத்வாச்சாரி கிட்ட வர போகிறோம், வேலூர் வர போகிறோம். வேலூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறாங்க அவங்க. இன்னும் நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இல்லை 15 கிலோமீட்டர்ஸில் அவங்கள பிடிச்சிருவோம். அவ்வளோதான். நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் அவனுங்க சொதப்பினது தாங்க. என் வீட்டாண்ட வரேன்னு சொல்லிட்டு அவனுங்க ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் ஏறிட்டானுங்க. அவனுங்க சீக்கிரம் வந்துட்டானுங்க. நான் லேட் ஆகி போயிடுச்சு. இல்லை என்ன திட்டுறானுங்க வேறு லேட் ஆகிடுச்சுன்ட்டு. சரிங்க, நம்ம வாய்ஸை பார்த்துட்டு மற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம வாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஒருத்த கோச்சிக்கிட்டான் வேறு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாதானப்படுத்திடலாம். இப்போ வந்து நம்ம இன்னும் 89 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஏலகிரி. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை பைக் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு KTM நம்மளுது, அதுக்கப்புறம் ஒரு R15, ஒரு ராயல் என்ஃபீல்டு போகுது. மொத்தம் 6 பேர் போகிறோம். ஹாய் எட்டுவா. முன்னாடி போகிற புல்லட் ராயல் என்ஃபீல்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். சமாதானப்படுத்தியாச்சு. இப்போ இன்னும் நம்ம இதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 10:52க்கு போவோம்னு ரீச் ஆகுது. ஸோ டைமிங் காட்டுது. நம்ம எத்தனை மணிக்கு போவோம்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவு சீக்கிரம் போயிடுவோம். நம்ம பாய்ஸ் இன்னும் ஒருத்தர் வந்து நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க ஒரு பைக்கு. நான் வந்து 3 பைக் தான் நினச்சேன், பார்த்தா 4 பைக்கு. ஒரு 2 R15, ஒரு V3, ஒரு V4, புல்லட் 1, KTM 1. பார்த்திங்கன்னா V3 ப்ரோ வந்து போயிட்டுருக்காரு முன்னாடி. இப்போ முன்னாடி புல்லட் போகுது, பின்னாடி R15 வருது. நம்மளது நடுவில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்டா டோல்கேட் வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளோட இன்னொரு பாய்ஸ் ஒருத்தர் நிற்கிறாரு, இன்னொரு பைக்கரு கிருத்திக்கு, அப்புறம் கோகுல்ன்ற 2 பேர் நிற்கிறாங்க இங்கே. நம்ம கைலாஸ் ப்ரோ நம்ம கைலாஸ் இன்னும் வரவே இல்லை. அவன் வந்தோன்னே அவனை கூட்டிகிட்டு அப்படியே போயிடலாங்க. அவனுக்காக இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம கைலாசை கூட்டிகிட்டு போகணும். கரெக்டாக இன்னும் நம்மளுக்கு பள்ளிகொண்டா டோல்கேட்லேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் ஏலகிரி. ஓகே. பேக்கில் ஏன் நம்மளோட பைக் டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து விஸ்வா, கைலாஸ், கோகுல், கிருத்திக், சர்மா, நம்ம சேனலோட கேமராமேன், அவர் பேர் ஆனந்த், ஆகாஷ். இவங்க எல்லாம் தான் நம்ம கூட ரைட் பண்ண போகிறோம். டேய் போடா அப்படிக்கா, அசிங்கமாக பேச வைக்காத என்ன டேய். இவங்கெல்லாம் தான் நம்ம vlog கண்டினியூ, நம்மளோட பைக் ரைடர்ஸ், ரைடர்ஸ். ஓகேடா போடா வரேன் நான். இப்போ வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்தி சாப்பிட்டு இப்போ எல்லாம் திரும்ப கிளம்பிட்டோம். மேப் வேறு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னு வேறு சரியாக தெரில. இப்போ அவ்வளோதான், நம்ம ஏலகிரி வந்துட்டோம். ஏலகிரி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகிறது எல்லாமே நம்ம பைக்ஸ் தான். நம்ம கூட இன்னொருத்தவங்களும் யாரோ போகிறாங்க. வேறு லெவலுங்க. இது செம்ம சில்லுன்னு இருக்குங்க. ஓட்டு போகிறதுக்கு நிஜமாக வேறு லெவலில் இருக்குங்க. ஹில்ஸ் ரைடுனாலே இதுதாங்க நம்ம முதல் ஹில்ஸ் ரைடு. இவ்வளோ பெரிய ஹில்ஸ் செம மாசாக இருக்குங்க. வியூ தெரியுதுங்களா உங்களுக்கு? சைடில் நிறைய மரம் இருக்கிறதுனால மறைச்சிக்குவோம். சூப்பராக தாங்க இருக்குது. நைட்டில் கூட ஆனால் நிறைய பேர் போகிறாங்கங்க. மாஸ்தான் லெவல் செம்மையாக இருக்குது. செம்ம சூப்பருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஐயோ சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே ஏட்டுவார் வேறு லெவல் ஹில்ஸ் ரைடெல்லாம் இதுதாங்க, செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல். மாசுங்க.
ஆமாடா பிளாக் பாயிண்ட் இருக்கு. முன்னாடி போகிறது எல்லாமே நம்ம பாய்ஸ் தான். வேறு லெவலில் இருக்கு. ஏட்டுவார் வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்க செம்ம மாசாக இருக்குது. பார்த்தீங்களா வியூ உங்களுக்கு தெரியுதுங்களா? டேய் நான் vlog எடுத்துட்டு இருக்கிறேன், ஏன்டா இப்படி பேசுகிறீங்க? டேய் சர்மா 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 அப்படியே எகிரி குதி பார்க்கலாம். இல்ல இச்சனை ஆனந்த் டே இதே கல்ட்டே போயிடாது. ஆமா அப்படியே ரோல் வச்சிட்டு ரோல் ஐல சொல்லி அப்புறம் ஆனந்த் இடிச்சு பார்க்கலாமா கைலாஸ் வண்டியே? ஆ நல்லா தான்டா இருக்கு சில்லுன்னு. பதில் சொல்ல முடியாது. காஃபி குடிக்க மாட்டீங்களாடா டேய்? மாமா இவன் தூங்கறதுக்கு வந்துக்கிறான்டா. தூங்குறானோ இப்படியே படுத்து தூங்க, காலைல வரும்போது கூப்பிட்டு போகிறோம். இவன் தூங்கறதுக்கு வந்துக்கிறான் போலப்பா. யாரா இவர் தான்? தூங்கலாடா இப்போ. மச்சான் 4 மணியா ஏஞ்சிப்போம். ஞாபகம் இருக்கா? காலேஜ் அங்க ஒரு பிரிட்ஜ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல, அங்க தாண்டி 2 டைம் பிரிட்ஜ் வந்துச்சு. பிட் பிட் பிட்னு போயிட்டீங்க. பறக்குறான் ஒவ்வொருத்தன் பறக்குறான். சுரு பறக்குறான். என்ன வலி? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல டோல் கேட்ல 6 பாக்குற பிரிட்ஜ் சொல்றியா? இல்ல 6 பாக்குற பிரிட்ஜ் ஒன்னு வருமே, அந்த பிரிட்ஜ்ல லைனா நிறுத்திட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவன் எல்லாம் புசு புசுன்னு போய்ட்டானுங்க. நான் பேசுறேன் 100 தான் போறான், 110 தான் போறான். 100ல தான் போறான். 100ல தான் போறான். புரியுதா? 100 ஏய் இவனை திட்டி போறல, அந்த தெவடியா போல திட்டினா தான் இவன் பாட்டு போய்ட்டான். இவனை கூட்டி வர போனா இவன் வந்து திட்றானே. டேய் ஹார் அடிச்சனே. டேய் இவன் போய்ட்டான்டா. அவன கூட்டி நீ அடிக்குற ஹார் கேக்கவே இல்லடா. ஆக்சுவலி கேக்கவே இல்ல. ஏய் கேக்கல. அப்படி சொல்றான் தெரியும். இவனுக்கு கேக்கலடா. உனக்கு கேக்கலையா ஹார்னு? கேக்குது. ஒண்ணும் கேக்கல. டேய் உனக்கு மட்டும் தான் கேக்குது. பண்ணாத கேக்குது. கேக்கலடா எனக்கு. டேய் ஆனா 100ல வரும்போது எப்பறா ஹார்ன் சத்தம் கேக்கும்? அப்படி அங்க இச்சா கரெக்டா இருக்கும். அப்படியே தள்ளினே இது வந்து ஒரு தள்ளி விட்டுரும். டிப்போ நம்ம அப்படியே அப்படியே தள்ளி விட்டுறோம். ரோட் காசு அதே ரோட் தள்ளி விட்டுறோம். மாமா ரோட் ஆகாஸ் மேல போறோம். இங்க சாவடா அங்க போய் சாவடா. போதுல அங்க ஃபிட் ஃபீல்ல நிச்சற வெச்சுக்கோ. அதுவே சுத்தி வந்து மாமா ரோட்டுக்கு போ அப்படியே தள்ளி விட்டுறோம். டிக்கி அந்த இது பாத்தீரியா? ஒருத்த சேனல்ல ஓடுவானே ரவுண்ட் பால் வச்சு தண்ணி கீழ இருக்கும். ஸ்ட்ரைட்டா கூட இல்ல, கரெக்ட்டா டர்ன் பண்ணி விட்டுறாங்க ரோட்டுக்கு. போன் குடியா காது போ. ஒரே மாதிரி ஃபுல்லா ஊட்டணும். டங்க 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 தண்ணி யாதி அப்படியே இருக்காது. நான் தான் திருவிழா தான். வா இறங்கு நீ. கூதி மூணு வந்து வர்ணத்துல எவ்வளவு பிஸா ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏலாச இது உனக்கு அங்க அப்ப ஏறும் போதே தெரியல திருவிழான்னு. நான் vlog எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்ல காலி பண்ண மாட்டேன். ரைட் இருப்போம். அவர் போலீஸ் நெட் ஏய் சரி கிளம்பலாம்டா டேய். ஏதோ வண்டி அடிச்சானா? ஹால் அடிச்சா?
ஏய் அவனுங்களை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிடுறா டேய். ஏய் இவனுக்கு ஏலகிரி போகிற வழியே ஞாபகம் இல்லை. போடு போட்டுக்குது நேராக போயிடுது. நேராக போகிறான்னு பார்த்தா இவனுக்கு கூப்பிட்றதுக்கு. மச்சான் அடுத்த ஏற்காடு ட்ரிப்டா. போகலாமா கிளம்பலாமா? எல்லாம் லைனாக போங்கடா, அப்படியே நான் விளாக் எடுத்துகிட்டு வரேன் பின்னாடி. லைனாக போங்க எல்லோரும். போ 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 முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ. ஹேட்டுவார் நம்ம பாய்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. மேலே இன்னும் மேலே போக போகிறோம். நல்லா இருக்குங்க, சில்லுன்னு ஒரு மாதிரி ஒரு இதுவாக, ரொம்ப கூலிங்லாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக சில்லுன்னு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம அட்லாஸ் ஏலகிரி வந்தாச்சு. மேலே மலை மேலேயே வந்துட்டோம். ஃபுல்லாக செம்ம வேறு லெவலில் இருக்குங்க. குளு குளு குளுன்னு இருக்குங்க செம்மையாக. கீழே வரும்போது அவ்வளோ தெரியல, மீடியமாக தான் இருந்துச்சு. நல்லா ஒரு நாள் சின்னதாக இருந்துச்சு. இங்கே வந்தோடனே வேறு லெவலில் இருக்குங்க. குளு 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 குளுன்னு நல்லா செம்மையாக இருக்குங்க. செம்ம சூப்பருங்க. என்னத்துக்கு திடீர்னு நிறுத்திருக்கானுங்க? வேறு லெவலில் இருக்குங்க. ஏய் எங்கடா போகிறோம்? செம்மங்க, சில்லுன்னு ஏசி உள்ள இருக்க மாதிரி இருக்குங்க. எல்லாம் குளு குளுன்ட்டு ஒரு மாதிரி சில்னஸாக இருந்துச்சு கீழே வரும்போதெல்லாம். இங்கே மேலே வந்துட்டோன்னா செம்மையாக வேறு லெவலில் இருக்குது, அப்படியே குளு குளுன்ட்டு. வா வேறு லெவல். ஃபஸ்ட் டைம் நம்ம ஹில்ஸில் ஓட்டுறதுனால ரைடு வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நைட் ரைடு ஹைவேல வந்ததும் செம்ம சூப்பருங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஆனால் ஃபுல்லாக விளாக் கண்டினியூ பண்ண முடியல. ஹைவேலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்தோம். செம்ம ரைடுங்க. லைனாக அப்படியே பைக்கெல்லாம் அப்படியே லைனாக இப்போ ஸ்னேக் மாதிரி அப்படியே வளைஞ்சு 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 ரோடு செம்மையாக இருந்துச்சு. அங்கே வேலூர் வரையும் தாங்க. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலூர் வரையும் தான் ரோடு, ஹைவேலாம் ஒரு மாதிரி இருக்குது. வேலூருக்கு அந்த சைடு வேறு லெவலுங்க ரோடு, செம்ம மாஸ். 300 மீட்டர்ஸில் டெஸ்டினேஷனா? எங்கே இருக்குங்களா? வா இங்கே நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுறானுங்க, வந்து ரூம் எடுக்கிறது இல்லை. இது மாதிரி கடைங்க எதனா இருந்துச்சுன்னா அங்கே வண்டியை விட்டு அங்கேயே படுத்துறானுங்க. அப்படிதான் பத்துன்னு இருந்தோம். அடிக்கிறான் போலீஸ்காரன். அந்த இருட்டா இருக்கா, அதே மாதிரி அந்த இருட்டுல போய் பட்டா என்ன தெரியும்? நைட்ல போலீஸ் இப்பயே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு ரூம் பார்க்குறோம். ரெசார்ட் எங்கன்னு தெரியலங்க. அது கூட்டம் காலையில் வந்துருக்கல. போயிட்டு காலைல வா, போ இறங்கி போ. போயிட்டு காலைல வா. லைட்டா பின்னாடி போறோம்.